Good morning, everybody. Welcome to live market analysis. Today is 13th July 2026. உள்ள எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் மார்னிங் அந்தோனி மேடம். குட் மார்னிங் everybody. ஓகே, நம்ம குயிக்கா மார்க்கெட்டுக்கு போயிடலாம். ஸோ மேக்ரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்றது திரும்ப வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸோ ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் அந்த அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது க்ளோஸ் ஆயிடுச்சு. திரும்ப வார் மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இது எந்த மாதிரியான இம்பாக்டை ஆயில் பிரைஸ்ல உருவாக்கும், அது குளோபல் எக்கானமி எப்படி பாதிக்கும் அப்படின்றதான் இப்போதைய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம குயிக்கா இன்னையோட மார்க்கெட்டை நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக சார்ட்டுக்கு இப்போ கூட்டிட்டு போறேன். லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரெசன்ட் சினாரியோ. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட்ல வந்திருக்கிறோம். ஸோ கவனிங்க, ஆக்சுவலி நல்லாவே அந்த ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் உள்ள மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மீட்டிங் நடந்து அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயமா ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்க வரைக்கும் என்ன ஆயிட்டு இருந்தது, இட் வாஸ் நைஸ்லி ப்ரோக்ரெசிவ் இல்லையா? ஸோ அதன் பிறகு என்னாச்சு, இது வந்து நம்ம நிஃப்டியோட சார்ட்டை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதுல நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல பேட்டர்னும் கூட ஃபார்ம் ஆயிருந்தது. இதுதான் வந்து நம்ம பார்த்துருந்த போன தடவை பார்த்துருந்த பேட்டர்ன். ஸோ இது வந்து ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது பிரேக் பண்ண ஆரம்பிச்சதையும் பார்த்தோம். அது இட் வாஸ் கிவிங் எ குட் சைன், நம்ம ஒரு வேகமான ஒரு ஏற்றத்துக்கு. ஆனா அது வந்து இப்போ அந்த ப்ராக்ரஸ் அப்படின்றது ஃபெயில்டு அப்படின்றதுனாலையும் அடுத்த கட்ட மோசமான நிலைமை நோக்கி நகர்றதுனாலையும் பிரைஸ் வந்து ஸ்டார்டட் ஃபாலிங். அதே சமயம் அதனுடைய முக்கியமான அந்த சப்போர்ட் லெவல் அப்படின்றது எங்க இருக்கு? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஷோல்டர் ஒன் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷோல்டர் ஒன் இதுதான் இதனுடைய குரூஷியல் பாயிண்ட், 23,750 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சப்போர்ட்டை அது ஒருவேளை உடைச்சிச்சுன்னா அந்த பேட்டர்ன் ஃபெயில்டு அப்படின்னு எடுக்கணும். ஸோ கரண்ட்லி 23,750 இஸ் தி குரூஷியல் சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ மேலே ஏறக்குறைய 24,530 வரைக்கும் போயிட்டு தென் ஒரே நாள் அந்த இடம் ஷார்ப்பா ஃபால் ஆனதை நம்ம பார்த்தோம். இட் கேம் டவுன் டு 23,805. ஃபால் ஆன பிறகு இப்போ கொஞ்சம் இங்க ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு, ஒரு சைட்வே மூவ்மெண்ட்ல இருக்கிறதையே நம்ம பார்த்துட்டு. இதுல இருந்து எப்படி ப்ராக்ரஸ் ஆகலாம்? நம்ம இன்ட்ராடே பிளேயர், அதனால இதை வந்து நம்ம கொஞ்சம் க்ளோஸா அப்சர்வ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த கேப் டவுன் ஆயிட்டு இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கரண்ட்லி இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அப்படின்றதும் நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து அது ஒரு குரூஷியல் பாயிண்டா மார்க்கெட் எடுத்துக்கும். இந்த இடத்த அது தாண்டாத வரைக்கும் இது வந்து தாண்டது சிரமம் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்கோர்ஸ் இதை நோக்கி நகரலாம் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். நம்ம டார்கெட்டா கூட இதை யோசிக்கலாமானா எஸ். அதனால இப்போதைக்கு டார்கெட் 24,230. இப்போ 158ல இருக்கிறோம். ஸோ மேபி அனதர் 70 பாயிண்ட்ஸ் ஒரு ஏற்றம் அப்படின்றது இதுல இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஓகே, 60-70 பாயிண்ட்ஸ் அப்வர்ட் மொமெண்டம் அப்படின்றது இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாமே நம்ம பார்க்கறது ஸ்பாட்ல பார்க்குறோம். ஸோ நான் குயிக்கா ஃபியூச்சர்ஸ்க்கு மாறிக்கிறேன். இப்போ பிரேக் அவுட் பைக்கான ஒரு நேரம் கூட வரலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், ஜூலை ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஜூலை ஃபியூச்சர்ஸ்ல இதனுடைய பிரேக் அவுட் பாயிண்ட் இப்போதைக்கு இந்த 24,172 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ டார்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மேலே ஏறி வரும்போது அதனுடைய முக்கியமான ஒரு லெவல் 24,271. ஸோ இப்போதுலேருந்து எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80-85 பாயிண்ட்ஸ் இதை பிரேக் பண்ணா ஏறலாம் அப்படின்னு ஒரு வியூ வச்சுக்கலாம். இதுல இருந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்ஸை யோசிக்கலாம். ஒரு பிரேக் அவுட் எபோவ் 24,190 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பை 24,90 அந்த ஸ்டாப் லாஸ் அஃப்கோர்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் குரூஷியல் பாயிண்ட். இது நான் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். 50 பாயிண்ட் கிட்ட ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா ரொம்ப ஜாஸ்தி அது. ஸோ அதனால அந்த ஸ்டாப் லாஸ் வேற நம்ம குறைச்சிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நான் 40 பாயிண்ட் வைக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறம் ட்ரையல் பண்ணி குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஆப்ஷன்ஸும் நம்ம யோசிக்கலாம். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது பை நம்ம அடுத்த வாரத்தை தான் எடுக்கணும். 24,000
ஓகே. ஆல்மோஸ்ட் நமக்கு 24,150 கால் எடுத்துக்கலாம். 24,150 CE நெக்ஸ்ட் வீக். அதை பிரேக் பண்ணும்போது எடுக்கலாம். கொஞ்சம் சிரமப்படும் அந்த இடத்த தாண்டறதுக்கு. அதுக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். அப்புறமா நம்ம 15 மாத்திக்கலாம். இதுதான் நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இந்த ரீஜன் வந்து பைக்கான வாய்ப்பா தான் இருக்குது. ஒரு டிப் ஆகும் போதெல்லாம் கூட இங்க நம்ம பை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா எஸ். ஸோ அதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட் கூட நம்ம யோசிக்கலாம். இஃப் இட் ஃபால்ஸ், பை ஆன் டிப், பை அட் 24,113 and the stop loss 35 பாயிண்ட்ஸ் போதும். அண்ட் த டார்கெட் இந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலே நம்ம டார்கெட்டா எடுத்துக்கலாம். 35 பாயிண்ட்ஸ் வரும்போது ஓகே 1.5 டைம்ஸ் டார்கெட்டா வைக்கலாம். அப்படின்னு சொன்னா 35 பிளஸ் இன்னொரு 17-18 பாயிண்ட்டை சேர்த்துக்கலாம். ஏன் 55-53 பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் 13 65 கூட வச்சுக்கலாம். 24,165. ஸோ இந்த டிப்பு நமக்கு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுலயே நம்ம ஆப்ஷன்ஸ் பத்தி யோசிக்கலாம். எல்லாமே நெக்ஸ்ட் வீக் தான். பை 24,100, ஸ்டாப் லாஸ் 20, டார்கெட் 30. ஸோ இதை உடைச்சிடுச்சுனா அப்படின்னு சொன்னா ஷார்ப் ஃபால். ஸோ அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். In case this is broken, substantial fall. ஸோ இதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலும் வரலாம். அதுக்காக நம்ம கொஞ்சம் பஃபர் கொடுத்துருவோம். ஸோ எனிதிங் பிலோ 24,100. Below 24,100 is a sell. ஓகே. ஸோ நம்ம குயிக்கா பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் இப்போ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இங்க வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, பிக் பிக்சரும் பார்த்துடலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த செல்லிங் ப்ரெஷர் அது ஓவர் கம் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செல்லிங் ப்ரெஷர் அது ஓவர் கம் பண்ணணும். அப்புறம் தான் அது ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகும். ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா. ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம இதுல பிக் பிக்சரும் கொஞ்சம் பார்த்துடலாம். ஆக்சுவலி பிஃபோர் இந்த MOU பிகம் டெட்ன்னு ட்ரம்ப் சொல்ற முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவ். அது கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணியிருந்தா ஸ்ட்ராங்கா போயிருக்கலாம். இருந்தாலும் ஒரு பெக்குலரியான ஒரு இடம் அது. ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேட்டர்ன் வாஸ் ஸோ இது ஒரு டைமண்ட் மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது. இந்த பேட்டர்னும் நமக்கு இங்க லோவர் சைட்ல பிரேக் டவுன் ஆனதை நம்ம பார்க்குறோம். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இன்னொரு கன்ஜெஷன் ஜோனுக்கான ஒரு பேட்டர்ன். இப்போதைக்கு மேல வெரி ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர். இதை தாண்டறதுக்கு அது ரொம்ப 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 சிரமப்படும். மேல ஏற்றம்ன்றது ஏறக்குறைய
ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு வெரி ஸ்ட்ராங் செல்லிங், ஆல்மோஸ்ட் தாண்டது சிரமம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல தான் அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சினாரியோவில் நமக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு மார்னிங் அழகாவே ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத இந்த ஏரியா தான் இப்போதைக்கு அதுக்கான பை அண்ட் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஜோன். ஸோ இதுல எப்படி நம்ம ட்ரேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க போனா செல்லிங் வரும், எங்க வந்தா பையிங் வரும் அப்படின்றலாம் ஒரு கிளாரிட்டி இப்போ இருக்கு. இன்கேஸ் அது இறங்கி வந்தது அப்படின்னா கீழே பை பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு டிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா வில் பை சம்வேர் ஹியர். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வாங்கலாம். 57,667. இந்த இடம் டிப் ஆச்சுன்னா வாங்கலாம் அப்படின்ற ஒரு வியூ. ஒரு டெம்பரரியா ஒரு பை பண்ணி பார்க்கலாமான்னா இங்க கூட ஒரு டெம்பரரி பவுன்ஸ், சின்ன பவுன்ஸ் பார்க்கலாம். பட் சேஃபா பிளே பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கீழே இருக்கிற ஏரியா தான் பெட்டர். ஸோ நான் ரெண்டையுமே மார்க் பண்றேன். ரிஸ்க் டேக்கர்ஸ் இங்கேயும் எடுக்கலாம். 57,835 அதை மார்க் பண்றேன். பை அட் 7,835 and the stop loss. கொஞ்சமாக தான் நான் வைக்கிறேன். ஒரு 70 பாயிண்ட்ஸ் வைப்போம். டார்கெட் அப்படின்னு சொன்னா 105 பாயிண்ட்ஸ். இது வந்து இந்த இடத்துல அது ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்துச்சுன்னா ஆப்ஷன்ஸும் சேர்த்து எடுக்கலாம். அதை நான் மார்க் பண்றேன். 57,667 அந்த இடத்துல போகலாம். கீழே வந்து 57,667. This is the buy area for us. 57,667 and the stop loss can be same 70 points. But இந்த சமயம் டார்கெட் வைக்கும்போது you can keep 2:1, 140 points வைக்கலாம். ஸோ இந்த இடம் அப்படின்னு வரும்போது நம்ம we can even go for ஆப்ஷன்ஸும் போகலாம். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்க வரும்போது 57,500 கால் எடுத்துக்கலாம். Buy 57,500 CE, stop loss 35 points and target 70. ஸோ இந்த ரெண்டு இடமும் வந்து நம்ம பைக் நம்ம பார்க்கலாம். மேலே செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால பிரேக் அவுட்டை கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். கீழே டிப் ஆகும்போது வில் பை. இந்த செல்லுக்கு ஒரு இடம் தேடலாமா அப்படின்னா ஒரு டெம்பரரியான ஒரு செல் ஒன்று நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. ஸோ அந்த செல்லுக்கும் நான் மார்க் பண்றேன். ப்ராப்ளி ஒரு பவுன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஏரியாலாம் செல் ஏரியாவா இருக்கும். 58,505. பட் அது இங்க இருக்கிறதுல தான் அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் மூவ் ஆகணும். ஸோ 400 பாயிண்ட் மூவ் நான் கேப்சர் பண்ணலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கனாலும் ஸோ இந்த இடம் கேப்சர். ஏன்னா பிரேக் அவுட் வந்து நிறைய உங்களுக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அதனாலதான் ஒரே ஒரு ஒரி அதுல. பட் வெரி ஹை ரிஸ்க் டேக்கர் சார், நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த 58,133 மேல ஒரு பிரேக் அவுட் பை ஒன்று பார்க்கலாம். திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. பிரேக் அவுட் பை above 58,133 அண்ட் த ஸ்டாப் லாஸ் 70 பாயிண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கூட கூட வைக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் டார்கெட் நீங்க 140 2:1 கூட மூவ் ஆகலாம். பட் இது வந்து நாட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ தோஸ் ஹூ கேன் அப்சர்வ் அண்ட் கெட் அவுட் when there is a resistance. அந்த மேல வரும்போது இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். பார்ட்லி ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கும் தயாராகிக்கும். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டுலையுமே நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம்.
இப்போ ஒரு இடத்துல இது நமக்கு பிரேக் அவுட்டும் ஆயிட்டு மூட் அப் ஆக்சுவலி ஒரு 30 பாயிண்ட் மேல பிரேக் அவுட் ஆகிட்டு போயிருக்கு நம்ம கொடுத்ததுல இருந்து. இன்னும் கொஞ்சம் இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நம்ம இப்போ பை மோட்ல இருக்கிறோம், இதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது ரெண்டுலையுமே கிடைக்கிறது நம்ம பார்க்குறோம். அது சரியா பயன்படுத்துங்க. ரூல்ஸை மறக்காதீங்க. டூ 1 or 2 ட்ரேட்ஸ் இந்த டே. ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட் இருந்தால் இன்னைக்கு நம்ம நிறுத்திக்கலாம். 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணாலும் நிறுத்தணும்ன்ற ரூலை மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஐ விஷ் a successful trading day and week. We'll meet next month. Thank you, everybody. Have a nice day and week. Bye-bye.